அனிதா பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சு ஷாக் ஆகிடுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா. எவண்டியாதுன்னு ஃப்ரெண்டு கோவப்படுறா. ஆனா அனிதாக்கே என்ன நடந்துச்சு, யார் பண்ணதுன்னு தெரியல. ஆக்சுவலி 2 மாசத்துக்கு முன்னாடி இவ ஜாப் விஷயமா இவ ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருப்பா. அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்ட் ஒருத்தனை இன்ட்ரோ கொடுக்க பார்ட்டி கூட்டிட்டு போயிருப்பா. அங்க கம்பல் பண்ணதால நல்லா குடிச்சிட்டு மட்டையாகிருப்பா. அங்கதான் யாரோ தப்பு பண்ணிருக்கணும்னு சொல்றா. ஏன்னா இவ வேற எங்கேயுமே ஸ்டே பண்ணல. அவனை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஃப்ரெண்டு சொல்றா. கண்டுபிடிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு இவ கோவப்படுறா. போலீஸ் கிட்ட போகலாம்னா அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா உயிரை விட்டுடுவாங்கன்னு பயப்படுறா. அதே டாக்டர் கிட்ட போய் கருவை கலைக்க சொல்லி காலை பிடிச்சு கெஞ்சுறா. ஒன்னு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லி அவளை விரட்டி விட்டுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறவளுக்கு ஃப்ரெண்டு தான் துணையா இருக்கா. எந்த டாக்டர்ஸுமே கருவை கலைக்க ஒத்துக்கல. டேப்லெட் வாங்கலாம்னு மெடிக்கல் ஷாப் போனா பிரிஸ்கிரிப்ஷன் கேட்கறாங்க. எப்படி ஒரு டாக்டரை பிடிச்சிடறாங்க. ஆனா கருவை கலைக்க 50,000 கேட்கிறாரு. பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் கேட்டா பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நான் ஜெயில் போடுதான்னு கோவப்படுறாரு. அப்படி இப்படின்னு வீட்டுக்கு தெரியாம கஷ்டப்பட்டு 40,000 ரெடி பண்ணி டாக்டர் கிட்ட போனா அந்த காசை வாங்கிட்டு மிச்ச 10,000 ரெடி பண்ணிட்டு வான்னு அனுப்பிவிட்டாரு. கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணா கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு 21 நாள் லாக்டவுன் போட்டாங்க. 21 நாள் கழிச்சு 10,000 கிளினிக் போனா அந்த டாக்டருக்கு கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இப்போ டாக்டரோட பியூனை பார்த்தவங்க டாக்டரை பத்தி விசாரிச்சதும் டேப்லெட் தரேன்னு போய் சொல்லி 10,000 வாங்கிட்டு போயிடுறான். அடுத்த நாள் பியூன் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அவன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு ஷாக் ஆகுறான்.